ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அச்சிஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம், ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம் தான் பார்க்குறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா சிகப்பரிசி நைட்டே ஊற வச்சாச்சு. ஒரு 150 கிராம் அரிசி அது நைட்டே ஊற வச்சுட்டு காலையில் தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு ஒரு துணியில் அப்படியே பரப்பி விட்டுடலாம். தண்ணி சுத்தமாக இருக்கக்கூடாது, ஃபுல்லாக ஒரு துணியில் பரப்பி விட்டுடலாம். ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதும், அந்த தண்ணியெலாம் இழுத்துரும். அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். தண்ணியெல்லாம் தெளிக்காமல் அப்படியே அரைச்சிக்கணும், அப்போ தான் அது வந்து நல்ல பவுடராக கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா கையில் ஒட்டலை, தண்ணியெல்லாம் துணி இழுத்துக்குச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சிட்டோம்னா புட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், வேகிறதுக்கும் ஈஸியாக வெந்துடும். அதனால் கொஞ்சம் குறகுறன்னு இல்லாமல் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். அரைச்சி இப்போ இட்லி பானையில் ஒரு இட்லி தட்டு வச்சு துணியை போட்டு அந்த அரைச்ச மாவை அதில் போட்டு ஒரு 5 நிமிஷம் ஒரு ஆவி காட்டி வேக வைக்கணும்னு சொல்லுவாங்க. அதுமாரி ஒரு 5 நிமிஷம் இருந்து வேக வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அது வெந்துடுச்சு. இந்த மாதிரி பள்ளம் பள்ளமாக போட்டோம்னா மாவு மேலே வரைக்கும் நல்லா வேகும். அதனால தான் அந்த மாதிரி பள்ளம் மாதிரி போட்டு வச்சுருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாவை வந்து துணியை எடுத்துகிட்டு ஆற விட்டுட்டு அதில் உப்பு போட்டு தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கணும். நல்லா ஆற விட்டுட்டு சும்மா ஒரு அரை டீஸ்பூன் உப்பு போட்டுட்டு அது நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி தெளித்து நல்லா பிணைஞ்சிட்ருக்கணும். நீங்கள் தண்ணியிலையும் உப்பு போட்டுக்கலாம், இல்லை இப்படியே போட்டும் பிணைஞ்சிக்கலாம். தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு 75 ml தண்ணி தேவைப்படும். அந்தளவுக்கு தண்ணியை ஊற்றிட்டு நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பண்ணிடணும். இந்த மாதிரி தெளித்து பண்ணிங்கன்னா கட்டியாக இருக்காது, இல்லைனா கட்டி ஆகிடும். ஒரே இடத்துல ஊற்றி அது மாதிரிலாம் பண்ணிஞ்சோம்னா கட்டி ஆகிடும். 50 to 75 ml தண்ணி உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த மாதிரி ஊற்றிக்கலாம். ஆனால் தெளித்து தான் பண்ணிடணும். நம்ம ஊற்றிட்டோம்னா அது ஒரே இடத்துல கட்டி ஆகிடும். இந்த மாதிரி கையில் பிடிச்சோம்னா அந்த கொழுக்கட்டை மாதிரி வரணும். ரொம்பவும் தண்ணி ஊற்றக்கூடாது, இந்த மாதிரி உதிரியாக இருக்கணும். ஆனால் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ அந்த மாவை தூக்கி இட்லி பானில் போட்டு அதேமாரி அந்த பள்ளமாக போட்டு வச்சிட்டோம்னா மேலே வரைக்கும் வேகும். அது இது ஒரு 5லேருந்து 10 நிமிஷம்குள்ளே வெந்தால் போதும், வெந்துடும் அது. இது நல்லா ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுங்க. இது பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது சிகப்பரிசி. இந்த மாதிரி உருட்டினோம்னா மாவு உருண்டையாக வரணும், அப்போ நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போது துணியிலேருந்து மாவை கொட்டிட்டு இதில் கொஞ்சம் நல்லெண்ணெய், நாட்டு சர்க்கரை, துருவின தேங்காய், ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளறி விட்டுறணும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறோம். சூட்லேயே அந்த நல்லெண்ணெய் ஊற்றணும். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றலாம், இல்லைனா நீங்கள் நெய் கூட ஊற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நாட்டு சர்க்கரை, உழவன் நாட்டு சர்க்கரை தான் நான் யூஸ் பண்ணுறேன். தித்திப்புக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். சில பேர் நிறைய தித்திப்பு சாப்பிடுவாங்க, சில பேர் வந்து கம்மியாக சாப்பிடுவாங்க, சில பேர் மீடியமாக சாப்பிடுவாங்க. உங்களுக்கு எப்படி தேவையோ அது மாதிரி போட்டுக்கலாம். அதையும் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு லாஸ்ட்டாக தேங்காய் போடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஏலக்காய் தூள் போடுறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், துருவின தேங்காய் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சு சாப்பிட்டோம்னா செம்மையாக இருக்குங்க. சிகப்பரிசி பார்த்திங்கன்னா சர்க்கரை நோயாளிகளுக்கு ரொம்ப நல்லது. இதை அப்படியே சாதமாக கூட செஞ்சு சாப்பிட்லாம். ஆனால் நம்ம ஒயிட் ரைஸ் சாப்பிட்ற அளவுக்கு நிறைய சாப்பிட முடியாது. இதில் பார்த்திங்கன்னா நார்ச்சத்து, புரதச்சத்து, அயன், விட்டமின், மெக்னீஷியம் எல்லாமே இதில் அடங்கியிருக்கு. ரெண்டாவது பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்திக்கும் அது நல்ல துணை புரியுது. அதனால் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த அரிசியை நிறைய பயன்படுத்துங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஒரு ஆரோக்கியமான உணவு கொடுத்த ஒரு திருப்தி நமக்கு இருக்கும். வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.